Taste the Daily. வேலூர் மாவட்டத்தில் வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய பொதுமக்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் உள்ள அரசு இடத்தில் சுமார் 30க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளை கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் வீடுகளை காலி செய்ய கோரி மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்ட வந்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு விடிய அரசு வீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நோட்டீஸ் ஓட்டுற நீங்க காலி பண்ணுங்கன்னு எங்களுக்கு நகராட்சியில் தீர்மானம் பாஸ் ஆகிக்குது. எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பட்டா கொடுக்கணும், யாரும் அந்த நகல் கூட எங்ககிட்ட இருக்குது. நகராட்சியில் பாஸ் பண்ணது பட்டா கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இருக்குது. அதை காமிச்சதுக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு. இந்த மோகன் ரெட்டுன்றவர் தான் அவர் கேஸ் கொடுத்து அவர் தான் காலி பண்ண சொல்றாரு அப்படின்னு இது மாதிரி சொல்றாங்க. நாங்கள் இங்கேயே இருக்க போறோம், அதனால எங்களுக்கு பட்டா கொடுங்க. நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு 3 பசங்க இருக்குது. என் பையனுக்கு 20 வயசு இங்கே தான் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் வந்து அடிக்க காலி பண்ணுன்னு சொன்னால் அங்கே எங்கே சார் போவோம்? அதனால திடீர்னு வராங்க, காலி பண்ணுங்கன்னு அப்பப்போ இந்த மாரி வந்து பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் கடலோர கிராமங்களில் ஜூன் 14ஆம் தேதி வரை 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். Taste the Daily.